ஹாய் டியர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி குருமா இட்லி கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸில் இது நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 10 பீஸ் போல் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவையான மசாலா. அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி ஃபுல்லாக செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்க பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் ரொம்ப சூப்பராக செய்யலாம். இட்லிக்கு வந்து இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவைனாலும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். எப்போவுமே வந்து தேங்காய் வந்து பீசஸாக சேர்த்து அரைக்கிறோம் அப்படின்னா வந்து அது முழுசாக சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா தேங்காய் வந்து நல்லா பூ மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேங்காய் கட்டிகளே கிடைக்காது. இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ரெசிபிக்குள்ளே வந்துடலாம். நம்ம வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடாகணும். நம்ம எந்த ரெசிபி செய்கிறோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக வந்து வதங்கிறதுக்கு வந்து டைம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற எந்த ரெசிபியாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து உடனே அடுத்தடுத்து சேர்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து டேஸ்ட்டு சரியாக வராது. ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். நம்ம வந்து வெங்காயமே சேர்க்க போகிறதில்ல. ஒரு பெரிய சைஸ் தக்காளி மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நிறைய பொருள் வந்து இதுக்கு தேவையே இல்லை நம்மளுக்கு. வார கடைசியில் இல்லை மாத கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து பொருட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த டிஷ் வந்து ரொம்ப நம்மளுக்கு கை கொடுக்கும். அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து குழைய வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதே டைமில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெங்காயம் வந்து விலை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சீசனில் வந்து இந்த மாதிரி ரெசிபிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. நம்மளுக்கும் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான். இது நான் கொஞ்சமாக வந்து தக்காளியிலே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிரட்டிக்கோங்க. இது வந்து பச்சை வாடை போகணும். அந்தளவுக்கு வந்து இது நல்லா வந்து இப்போ பிரட்டி விட்டுறலாம். கரைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து இதில் நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது வந்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறமா இதோட பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை வந்து இது கூட சேர்த்துற போகிறேன். இதையும் சேர்த்து ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க நார்மலான சாம்பார் பொடி மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா போதும். எக்ஸ்ட்ரா வேறு எந்த மசாலாவும் இதுக்கு நம்ம சேர்க்க போகிறதில்ல. அடுத்ததாக வந்து அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து சரியாக இருக்கான்னு பார்த்து ஒரு தடவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கடைசியாக இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வந்து இது கொதிச்சு வரணும். உப்பும் வந்து பார்த்துட்டு நான் ஒரு தடவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உப்பு சரியாக சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா இது வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் கூட ஆகாது. அதை விட ரொம்ப குறைவாக தான் ஆகும். இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி திக்காகிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுடைய தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் இட்லி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். மறக்காமல் ஒரு நாள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அடிக்கடிக்கு மறுபடியும் இதை செய்வீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. பை.